Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்குமே ரிலேட்டடாக இருக்கும் சரியா. ஸோ செஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா செஷனும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்ஐசிக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாக் டெஸ்ட் நீங்கள் வந்துட்டு போடுற மாதிரியே தான் இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிவ்யூ பண்ண மாதிரியோ இல்லை ஒரு டெஸ்ட் போட்ட மாதிரி நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணுற மாதிரி செஷனோட எண்டில் கண்டிப்பாக யூ கைஸ் வில் ஃபீல் இட். ஓகேயா, ஸோ செஷனில் வந்துட்டு ஆர்சி அப்ரோச் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து க்ளோஸ் டெஸ்ட் பேராஜம்பிள்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் ஒரு ஒரு செஷன்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாட் ஒன்லி தேட் யூல் கெட் ஈவன் த மீனிங் ஆஃப் இட். ஓகேயா, ஸோ சில டைம்ஸ் வந்துட்டு எப்படி என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது ஒரு சென்டென்ஸில் அப்படின்னு கேட்கும்பொழுது அது எரர் ஸ்பாட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எப்படி வந்து அங்கே சிங்குலர் வேர்ப் வருது, என்ன சப்ஜெக்ட் இருக்குது, இது எல்லாமே நம்ம க்ளீனாக பார்க்க முடியும் சரியா. ஸோ இன்னைக்கு செஷன்லயும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ யூ கைஸ் ஜஸ்ட் ஸ்டே அண்ட் என்ஜாய் த பர்டிகுலர் வீடியோ. ஓகே, சரி. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங் த ரீடிங் காம்பினேஷன் நம்ம படிப்போம். ஸோ படிச்சு தான் வேணும் ஆன்சர் த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ படிக்க போறோம் அப்படின்னோடனே டோன்ட் ட்ராப் இட், பிகாஸ் எக்ஸாம்ல நம்ம தான் படிக்கணும் சரியா. ஸோ அதை நம்ம இங்கே இனிஷியேட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த தூக்கம் வராது. ஓகேயா, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் தூக்கம் வரும் ஆர்சி படிக்கும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா யூல் நாட் ப்ராக்டிஸ் திங்ஸ். ஓகே, ஸோ சடனாக ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு இதுதான் இந்த எக்ஸாம் எனக்கு தேவை, இதுக்கான எஃபர்ட் தான் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போடும்போது யூல் ஷோ இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் அண்ட் யூல் ஸ்டார்ட் ரீடிங் இட். ஓகே, ஸோ அதை வந்துட்டு டெஸ்ட் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ளஸ் இந்த மாதிரி செஷன்ஸ்லையும் ஜஸ்ட் லிசன் டு whatever is said. Okay, so let's start reading. So insurance regulator, so இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பேங்கிங் ஆர் இன்சூரன்ஸ்னா கண்டிப்பா நமக்கு தெரியும். ஸோ யாரு IRDAI has allowed distribution of all micro insurance products through what point of sales. ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மூலியமா வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை பண்றதுக்கு பேசியிருக்காங்க சரியா. ஸோ இட் இஸ் allowed. ஓகே, distribution of all micro insurance products through point of sales with an aim further increase insurance penetration in the country. What is penetrate ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரதுக்காக பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு மைக்ரோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை சேல் பண்றாங்க. யாரு IRDAIன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே இன்சூரன்ஸ் IRDAIயோட full form சரியா, Insurance Regulatory and Development Authority of India has created a special category for whom of insurance policies called micro insurance policy. ஸோ அவங்க தான் இன்சூரன்ஸ் கீழே இப்படி ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் இன்சூரன்ஸ் கவரேஜ் அமங் எக்கனாமிக்கலி வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ வல்னரபிள் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஈஸியா அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து பாலிசிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ இன்சூரன்ஸ் பாலிசினா என்னது, இஸ் அ ஜென்ரல் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ அது வந்து GICனும் சொல்லலாம், LICனும் சொல்லலாம். ஓகே, இட்ஸ் டைப் ஆஃப் பாலிசி. ஓகே, ஸோ வித் சம் assured of rupees 50,000 or less. So when you see any numerical values அதை வந்து போட்டோ எடுத்த மாதிரி வந்து ட்ரை டு டேக் இட், பிகாஸ் கொஸ்டின்ஸ் நீங்க வந்துட்டு அந்த நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது ஈஸியா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகே, ஸோ எலிமினேட் பண்றதுக்கோ தப்பா இருக்குன்னும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ இங்க வந்து சம் அஷ்யூர்ட் எவ்வளவு சொல்றாங்க, 50,000 or less. So agreeing to the suggestions of insurance companies, IRDAI in circular has done away with the practice of prefixing the word POS. ஓகேயா, ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கு, POSன்ற கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆன் லைஃப் இந்த ஜென்ரல் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட் சோல்ட் த்ரூ இந்த பர்டிகுலர் இது. POS இஸ் வாட் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போய் பண்றோம் அப்படின்னா ஸ்வைப் பண்ணி நம்ம கொடுத்துருவோம்ல, ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ த ரெகுலேட்டர் செட் இட் ஹேஸ் ரிசீவ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிக்வெஸ்டிங் டூ அவே வித் த ப்ரிஃபிக்ஸ் POS. ஓகேயா, ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் POS உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெகுலேட்டர் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. இட் ஹேஸ் ரிசீவ்ட் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் நேம், ஸோ அந்த ப்ராடக்ட் நேம்லேயே வந்து கிடைச்சிச்சு ப்ரிஃபிக்ஸ் POSலேயே. ஸோ இன்சூரர்ஸ் மேட் ரெப்ரசன்டேஷன் டு சேஞ்ச் த நார்ம்ஸ் தட் மேட் இட் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி பாலிசி சோல்ட் த்ரூ த
POS, that is point of sales persons, to be separately identified and prefixed by the name POS. Okay, so யார் யார் அந்த பாலிசியை பண்றாங்களோ அவங்கள ஸ்பெசிஃபிக்கா வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அதோடைய மேண்டேட்டரியான ஒரு ஒர்க்னு சொல்றாங்க. ஸோ செப்பரேட்டா வி ஹேவ் டு ஐடென்டிஃபைன்னு சொல்றாங்க. ஸோ IRDAI இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, the requirement was to identify the person involved in the sales process. So this is given for சேல் பண்ற பர்சன் வல்னரபிளா இருக்கிற பீப்புள். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியா பாதிக்கக்கூடிய பீப்புள் அந்த செக்ஷன்ல இருக்க பீப்புளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு வந்துட்டு என்ன விஷயம், சேல்ஸ் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அந்த பர்பஸ்க்காகனும் சொல்றாங்க, டு ஐடென்டிஃபை த பர்சன் இன்வால்வ் இன் சேல்ஸ் ப்ராசஸ் எவ்வளவு பண்றாங்கன்ட்டு. ஸோ IRDAI ப்ரொடக்ஷன் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரெகுலேஷன் 2019. So this is the act, okay, under the matters to be stated in life, general, அப்புறம் insurance, like health insurance policies, makes it mandatory to give the details of the person involved in the sales process. So இது actually இந்த paragraph இதுவரையும் பாத்தீங்கனாலே ஒரு பாலிசி, அந்த பாலிசிக்கு நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க புதுசா கொண்டு வந்ததுக்கு யார் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க, இது யாருக்கு எலிஜிபிள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ பேராகிராஃப் படிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு இடத்துல நீங்க நிக்கும் பொழுது ட்ரை டு ரீகால் திங்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மைண்ட்ல பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேற எங்கேயும் யுவர் மைண்ட் ஷுடன் வேவர். ஓகேயா? ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட். அப்படி வரலன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் படிச்சு உங்க மைண்ட் வந்து டீவியேட் ஆகாம இருக்கிறதுக்கு. பிகாஸ் அந்த ஃப்ளோ அப்பதான் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கிடைக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே, சரி. ஸோ இங்கிருந்து படிக்கலாம். By virtue of this requirement, the need to have the prefix POS, so what was discussed earlier, became redundant as the insurance policy itself will carry the details of the person selling, such as a policy, the regulator said. Okay, so what is redundant அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு தேவையில்லை, அதாவது வந்து அதுவே வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து தனியாக நம்ம டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ இட் இஸ் பிகமிங் ரிடண்டன்ட் ஆஸ் த இன்சூரன்ஸ் பாலிசி இட் செல்ஃப். ஸோ அதுவே வந்து இந்த மாதிரி பர்சன்ஸோட டீட்டெயில்ஸை வந்து இட் வில் ஹேவ். ஸோ த அத்தாரிட்டி hereby discontinues requirements of using the word POS prefix before the POS products name for the life general health products. So அதுக்கு முன்னாடி அந்த வேர்டு போடணும்ட்டு அவசியம் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சிமிலர்லி IRDAI said it has observed that advantages such as higher insurance penetration, lower price, இல்லை increased choice of customers which would otherwise acquire to policy holders by making micro insurance products available through in the POS channel are being lost. Okay, so இங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சில அட்வான்டேஜஸ் வந்து தே ஹேவ் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு. என்னெல்லாம், ஹையர் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இருக்கு, லோ ப்ரைஸஸ் இருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் சாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து which would otherwise accrue to the policy holders by making, accrue is what, அவங்க வரப்போற ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ வந்து என்ன பண்ணோம், பை மேக்கிங் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் த்ரூ POS channel are being, சிலதெல்லாம் it is being lostன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, so whatever is accrue ஆக வேண்டிய விஷயங்கள். So therefore the authority after reviewing the position hereby allows the micro insurance products or life general இல்லைன்னா வந்து insurance, health insurance to be distributed through in the POS also. இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் சர்க்குலர்ல சொல்லியிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த மேனர் ஆஃப் டீலிங் வித் கேஸ் ஆஃப் ஹெல்த் இல்ல பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசிஸ் which some insured crosses the limit specified under POS guidelines. ஸோ இது வந்து நீங்க ஆக்சிடென்ட் ஒரு அந்த மாதிரி விஷயத்துக்கு கிளைம் பண்றீங்கன்னா அங்க 50,000 ஒரு லெஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கும் மேல அந்த லிமிட் வந்து ஸ்பெசிஃபைடை விட கிராஸ் பண்ணாதான் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஏதாச்சும் ஒரு கேஸ் அப்படின்னு வரும்பொழுது. அண்ட் IRDAI said the sponsoring entity is allowed to recognize such policies as being sourced by POS and pay the fees to the POS. Okay, so இங்க வந்து if it is needed அந்த ஃபீஸையும் நம்ம பே பண்ணணும், பிகாஸ் அந்த ப்ராசஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. So you would have definitely got an idea about it. So let's proceed with the questions. Okay, so according to the passage, what is the unique objective of IRDAI in introducing the micro insurance policy? So அதை கொண்டு வரதுல அவரோட மெயின் objective எதுவா இருந்தது, to introduce policy with R of low worth. So low worth product நான் கொண்டு வந்தாங்க பாலிசின்ட்டு இல்ல. So to make the
people under the poverty line pay at least meager amount to the government in the form of insurance. அந்த மாதிரி எங்கேயுமே பேசல. ஓகே, ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணோம் அப்படின்னும் அவங்க சொல்லலை. வேற என்ன சொன்னாங்க? டு த பெனிஃபிட் த எக்கனாமிக்லி வல்னரபிள் கம்யூனிட்டிஸ். ஓகே, ஸோ திஸ் வாஸ் வீக்கரா பாதிக்கப்படக்கூடிய செக்ஷன்ஸ் இருந்திருப்பாங்க இந்த சொசைட்டில, அவங்களுக்காக கொண்டு வந்தோம்னு சொன்னாங்கல்ல, விச் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ பேராகிராஃபை ஓரளவுக்கு ஓகேயா, ஸோ உங்களுக்கு வந்து புரியுற அளவுக்கு நீங்க படிச்சாலே நமக்கு போட முடியும். ரொம்ப டஃபா நமக்கு எக்ஸாம்ல வரப்போறது இல்லை. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்ப பார்க்கும் பொழுது ஒன்லி பை சீயிங் த ஆப்ஷன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுது? சம் அஷ்யூர்ட் 50,000 ஆர் லெஸ். ஓகே, ஸோ அது கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்பர்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொன்னல, அதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஆஸ் பர் த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன்ஸ் த மைக்ரோ இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியை டிஃபைன் பண்றது எந்த பர்டிகுலர் செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். A micro insurance policy is a general or life insurance policy with a sum assured of 50,000 or less. So first ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது micro insurance policy to promote insurance coverage among economically vulnerable society of sections of society. So இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மைக்ரோ இன்சூரன்ஸ் பாலிசி ஆஸ் அ ப்ரிஃபிக்ஸ் அட் த beginning as POS, micro insurance products of life, general health and insurance to be distributed through POS. So what is the correct definition for this particular micro insurance policy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பர்பஸ் என்னது? அவங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜை வந்து இந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு கொடுக்கணும், இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்கணுன்றது தான் இவங்களோட மெயின் கிரைட்டீரியாவே. ஓகேயா, ஸோ அவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம எந்த ஆப்ஷனை போட முடியும்னா ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஃபைன். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சம் அஷ்யூர்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பேச முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் one is what has been the mandatory that lead to public debate by insurer. So எது வந்துட்டு mandatory பண்ணியிருந்தாங்க? ஸோ இந்த வேர்ட் நம்ம பார்த்தோம்ல பேராகிராஃப்ல, இட் வாஸ் லைக் mandatory to do something. Okay, so it is here to give the details of the person involved in the sales process. Okay, so இதுக்காக தான் அந்த prefix POS அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. The authority hereby discontinues the requirements because அது ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பாலிசிலேயே வந்துட்டு நமக்கு வந்துடும். ஸோ எதுக்கு அதை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ mandatory that lead to public debate. ஸோ அது வந்து ஒரு இந்த மாதிரி கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி இருந்துட்டே இருந்துச்சுல. ஸோ வாட் இஸ் இட்? பை ப்ரீஃபிக்ஸிங் POS. Okay, so first option தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கவரேஜ் ஆஃப் ஹெல்த், ஜென்ரல் ஆக்சிடென்டல் பத்தி கீழே தான் பேசியிருந்தாங்க. they didn't have any mandatory step, பட் பப்ளிக் டிபேட் ஆனச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி தான் அங்கே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் இருக்கும்பொழுது நம்ம போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி மேலே பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த சிமிலர் வேர்ட் ஃபார் த similar meaning for the word penetration? ஒரு விஷயம் வந்து penetrate ஆகுது, ஓகே, ஸோ வெளியில வருது, இல்லாட்டி கொண்டு வர ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது சிமிலர் மீனிங் என்ன சொல்லலாம்? applicable இருக்கு. இன்சரக்ஷன் இஸ் திடீர்னு ஒரு படையெடுப்பு செஞ்சு வராங்கல்ல, ஸோ அதை சொல்றதுக்கு இன்சரக்ஷன் சொல்லலாம். என்ட்ரன்ஸ் இஸ் லைக் ஒரு வாசல் சொல்லலாம். டீப்பா இருக்குன்னா டெப்த், இன்டென்ஸா இருக்க ஒரு விஷயம். சைமல்டேனியஸ்லி இஸ் லைக் அடுத்தடுத்து நம்ம பண்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் பெனட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் சிமிலர் வேர்ட் ஃபார் தட் இஸ் ஒரு திடீர்னு ஒரு படையெடுப்பு பண்றது. ஸோ டப்புன்னு பெனட்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் நம்ம போட முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து ரிலேட் த மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் டூ அவே வித் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்டர்னேட்டிவ். ஓகேயா, ஸோ ஃப்ரேஸ், ஸோ எந்த ஃப்ரேஸை வந்து நம்ம relate the meaning of the phrase do away with one of the following. சரி, do away அப்படின்னு சொன்னா go away வா, enclosed ஆ, indicated, put an end. Okay, so இங்க வந்து go away is you're sending someone from that place. Okay, so enclosed is ஒரு விஷயத்தை attach பண்றீங்கன்னு சொல்லலாம். Indicatedனா ஒரு விஷயத்தை நீங்க வந்து you're trying to depict or இந்த விஷயத்தை நான் சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னும் பொழுது you'll show indications, right? இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. put an endனா you're trying to destroy things அப்படின்னு சொல்லலாம். use alongனா with whatever you're doing கூட வந்து இன்னொன்னையும் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சொல்லலாம். phrase do away அப்படின்னும் பொழுது away அப்படின்னு தான் வருது. ஸோ இதுக்கு வந்து மீனிங் ரிலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 will be the right answer. Okay, so next one.
So choose the right antonym for the word vulnerable. So vulnerable நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. Vulnerable is adjective. Vulnerability அப்படின்னீங்கன்னா it's a noun. So இங்க வந்து நம்ம என்ன word போட முடியும்? Susceptible-னா என்னது? இங்க வந்து ஒருத்தவங்களை ஈஸியா வந்து கோவப்படுத்துற விஷயங்களை பத்தி பேசலாம். Steadfast is faithful-ஆ இல்லாட்டி வந்து ரொம்ப ராயலா இருக்காங்க அப்படின்னும் போது steadfast-ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு பாசிட்டிவ் தானே வேணும். இது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட் சொல்லலாமா? லைக் கோவப்படுறாங்க, சீக்கிரத்துல எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க அந்த விஷயத்துக்கு, வீக்கா இருக்காங்க. கன்டினியூஸ் இஸ் இந்த வேர்டுக்கு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஒரு விஷயம் பெர்சிஸ்டென்ட்டா பண்றாங்கன்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டுன்னு எடுத்துக்கிட்டா ஃபேத்ஃபுல் அண்ட் லாயலா இருக்கிறது ஸ்டெட்ஃபஸ்ட்ன்றது தான் சொல்ல முடியும், which is a antonym for this particular word. So next one. Next one is identify the topic sentence in the passage. So இதுல வந்து topic ன்னு சொல்லும் பொழுது எதை சொல்ல முடியும்? Okay, so IRDAI has changed the prefix POS. So அது வருமா டாபிக்கா? இல்ல IRDA has insisted to promote its insurance policy. இல்லனா வந்து has visioned that microfinancing could be developed through insurance, or has a thought generating revenue through insurance. So இது சொல்லுவோமா? இல்லாட்டி wants to be a giant insurance. ஸோ அதுதான் ஜெயண்டா நிக்கணும் அப்படின்றத பத்தி பேசல. ஸோ இல்லாட்டி ஜென்ரேட்டிங் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுன்ற கான்செப்டே நம்ம உள்ள பார்க்கல. சரியா? ஸோ ரெவன்யூ கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் விஷன்ட் தட் த மைக்ரோ ஃபினான்சிங் குட் பி டெவலப்டு த்ரூ இதை வந்து இன்சூரன்ஸ் மூலியமா தான் டெவலப் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் அங்க மென்ஷன் பண்ணல. ஸோ யூ ஷுடன் அசியூம் திங்ஸ். ஓகேயா? என்ன இருக்கோ அதை தான் நம்ம போடணும். அப்போ IRDAS சேஞ்ச் த ப்ரிஃபிக்ஸ் POS. ஸோ அது பண்ணாங்கல்ல, ஏன்னா ஆல்ரெடி அந்த பாலிசியிலே இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் பாசிபிள், வேர் அதை பத்தி தான் இன் பப்ளிக் டிபேட் பண்ணாங்கன்ற ஒரு கொஸ்டினும் நமக்கு கேட்டிருந்தாங்க. புரியுதா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணும்பொழுதே சிலதுக்கான மீனிங்கும் சிலதுக்கான ஆன்சரும் நீங்க ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? வாட் இஸ் a suitable title for the above passage? Okay, so IRDAI and its services. இல்ல IRDAI a new insurance company. இல்ல insurance is important. IRDAI and its policies. So what is possible? So option 4 is possible. Okay, சரியா? புரிஞ்சுதா? Okay, so let's move to the next question. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம்ஸ் வரும்பொழுது எப்பவுமே கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் எண்டில் பார்க்கும் பொழுது ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் பொழுது ஈஸியாக யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன். ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். சில டைம் சில வேர்டோட மீனிங் தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ தெரியல அப்படின்னும் பொழுது உட்காந்து அதை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த க்ளூஸ் ஒரு கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்கும் பொழுது ஈஸியாக நம்ம போட முடியும். ஓகே, ஸோ வைல் வேரிங் இன் ஸ்பெசிஃபிக் மார்ஃபாலஜி, மிட்டேட்ஸ் ஆர் டிபிக்கலி மேட் ஆஃப் அ லார்ஜ் ஸ்டோன். ஓகே, ஸோ மார்ஃபாலஜி இஸ் வாட்? ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் மிட்டேட்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஒரு, இப்போ நம்ம அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல ஒரு ஸ்டோன். ஓகே, ஸோ இந்த கிரெயின்ஸ் ஆர் சீட்ஸ் எல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அம்மிக்கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லா பக்கமும் வந்து ஒரு லெக் மாதிரி இருக்கு, 4 லெக்ஸ் இருக்கு அந்த இதுக்கு. ஓகே, ஸோ அது வந்து மிட்டேட்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகே, ஸோ அங்கேயும் அதையும் இதையும் ரிலேட் பண்ணும் பொழுதே அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஸோ ஏ வந்து இங்கே சென்டென்ஸ்லேயே வந்து வி ஹாவ் சம் கன்ஃபியூஷன். சரியா? ஸோ அதை வந்து சொல்ல முடியல. ஸோ வேற ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா? இங்க ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டீரியல்ஸை மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஆக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் horizontal grinding motion. Okay, so grinding process. So grinding process இங்க என்ன கொடுத்திருக்காங்க? differs and you have from here. அப்போ differs க்கு அப்புறம் நம்ம from யூஸ் பண்ணலாம், which is easily you can connect it. Okay, so இப்போ read பண்ணி பார்க்கலாம். This action consists of a horizontal grinding motion that differs from the vertical crushing motion used in mortar and pestle. Okay, so you know what is mortar pestle? நம்ம வீட்ல வந்து இப்படி ஒரு கல்லு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து ஒரு இதை வச்சு ஃபுல்லா இடிப்போம்ல, ஸோ க்ரஷ் பண்ணோம் ஒரு விஷயத்த அப்படின்னும் பொழுது, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்லை தான் வந்து பெஸ்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் யூஸ் ஃபார் கிரைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேர் டிஃபர்ஸ் ஃப்ரம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஃப்ரேஸா யூஸ் பண்றது. வேர் CNF இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். அப்போ CNF டெஃபினெட்லி பாசிபிள்னா இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸாம்ல நம்ம கான்ஃபிடென்ட்டா வர ஆன்சர்ஸ்க்கு டோன்ட் நீட் டு செக் த அதர் ஆப்ஷன். ஓகே, ஸோ அது ஒன்று தான் இருக்குன்னு பொழுது போட்டுட்டு போயிருங்க. சரியா?
ஓகே. ஸோ பட் இங்க நம்ம பிஇ வருமான்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் ஆர் கிரவுண்ட் ஆன் அ மிட்டேட். ஓகே. ஸோ நான் சொன்னேன்ல கல்லு. யூசிங் அ ஸ்மூத் ஹேண்ட் ஹெல்ட் ஸ்டோன் நோன் ஆஸ் மெனோ ஆர் மெட்டல் ஆஃப் பெல். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒரு கிரைண்டிங் ஸ்டோனை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரஷிங் மோட். ஓகே. ஸோ ஒரு சில விஷயத்த நம்ம அரைக்க ட்ரை பண்றோம்ல. ஸோ கையாலேயே பண்ற ஒரு ப்ராசஸ பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேர் பி அண்ட் இ இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ரெண்டுமே ரிலேட் பண்ற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டிகேட்ஸ் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூ ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் வார் டோன். ஓகே. ஸோ அங்கே வந்து ஒரு எண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வென் சொல்லியிருக்காங்க. ஸோ வென் சொன்னா வி டாக் அபவுட் டைம். ஓகே. ஸோ வேர்ன்னு சொன்னா வி டாக் அபவுட் பிளேஸ். ஸோ அப்போ வென்னு சொல்லும்போது ஏதாவது டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அதில் சேருமான்னு பாருங்க. முன்னாடியே ஒரு டைம் இருக்கு. 1 million in 1951 when 1960s. ஓகே. ஸோ இங்கே வந்து இங்கே வென் சொல்லியிருக்காங்க. In 1960s, Toronto became a destination for immigrants. Who are immigrants? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the people from one country, they go to the another country to stay over there permanently. Okay, so அவங்கள வந்து immigrants அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க from all parts of the world. Okay, so இங்க வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸும் சேர்க்க முடியுமா? ஸோ அதில் ஒரு டவுட் இருக்கு. ஸோ எல்லாமே இமிகிரன்ஸ் பற்றி தான் இருக்கு. ஸோ இமிகிரன்ஸ் அப்படின்னா அந்த பர்சனை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. இமிகிரேஷன் இஸ் அ நவுன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் வாட் இஸ் டன். ஓகேயா? ஸோ அதை மீன் பண்ணும்போது சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபாலோயிங் த எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் பேஸ்ட் இமிகிரேஷன் immigration 1960s, Toronto became a destination for immigrants from all parts of the world. So, இது கூட நம்மளால connect பண்ண முடியல. C and D is also not possible. Okay. So, இது சொல்ல முடியுமா? In decades after World War II, refugees from war-torn வெல்லாஸ்ன்னு சொல்ல மாட்டோமா? ஸோ ஏஇயோட போல. ஸோ war-torn begin. ஓகே. ஸோ இங்கே என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? இன் டிகேட்ஸ் ஆஃப்டர் வேர்ல்டு வார். ஓகே. ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் வார் டோன் பிகின் அண்ட் டபுள் டு 2 million. ஸோ பிகின் சொல்ல முடியாது. பிகான்னு சொன்னா ஒரு பாஸ்ட்ல நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா வந்து முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் வார் டோன் 1960s. ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் வார் டோன் 1960s டொரண்டோ. ஸோ இங்கே தேர் டாக்கிங் அபவுட் வேர்ல்ட் வார். இங்கே வந்து இமிகிரன்ஸ் பத்தி பேசுறாங்க. ஸோ ஏவை நம்ம எதாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே போயிருச்சு. பாக்கி வி ஹாவ் சிடி அண்ட் சிஎஃப். ஸோ சி வந்து எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னு வச்சு நம்ம சொல்லலாம். ஃபாலோயிங் த எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் பேஸ்ட் இமிகிரேஷன் பிகின் அண்ட் டபுள் டு 2 million. ஸோ சிஎன்எஃப் கூட நமக்கு பாசிபிள் இல்லை. அப்போ டியோட வருமா? ஸோ டியோட ஆல்ரெடி வரல. ஃபாலோயிங் த எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் பேஸ்ட் இமிகிரேஷன் 1960s, Toronto became a destination for immigrants from the all parts of the world. So this is possible. ஏன்னா வந்து இங்க they have completed. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து இமிகிரேட் ஆயிருக்காங்க 1960sல. அங்க வந்து டொரண்டோ தான் became a destination. அதுதான் ஒரு டெஸ்டினேஷனா இருந்திருக்கு. இந்த மாதிரி இமிகிரன்ஸ் வந்து இருக்கிறதுல from all parts of the world அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ C and D is possible, which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ when you answer questions, if you are not sure, ஓகேயா? ஸோ try to read it. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த கான்செப்ட் எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். ஓகே. டைம் போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்? கொஞ்சம் வந்து ஃபாஸ்டரா ட்ரை டு சால்வ். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ், டோன்ட் புட் த பர்டிகுலர் கொஸ்டின். ஓகேயா? ஸோ அது போடாம இருக்கிறது நமக்கு பெட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க வந்து நமக்கு வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? வேர்ட் ஸ்வாப் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே. ட்ரீஸ் ஆர் நாட் அ taxonomic group but include a variety of plant sunlight. Okay, so that have independently involved a trunk and branches as a way to tower above other plants to compete for species. Okay, சரி. ஸோ இங்க சொல்லும் பொழுது A பக்கத்துல வந்து we need a noun. ஸோ இங்க group இருக்கா? நவுன் தான். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இட்ஸ் அ adjective. அப்போ நமக்கு கரெக்டா தான் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இங்க வந்து பிளான்ட் சன்லைட் ரெண்டுமே நவுன். ஓகேயா? ஸோ a variety of plant plant what? ஸோ இப்போ இங்க யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ ஒரு சன்ஃப்ளவர். ஓகேயா? ஸோ அது வந்து ஒரு பிளான்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. ஒரு
ஒரு ஃப்ளவர் ஓகே சன்ஃப்ளவர் இஸ் அ ஃப்ளவர் ஓகே ஸோ அங்கே வந்துட்டு யூஆர் ட்ரைங் டு டெல் அபவுட் த பர்டிகுலர் ஃப்ளவர் ஸோ இங்கே வந்து பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளான்ட் பக்கத்தில் சன்லைட்னும் பொழுது ரெண்டுமே நமக்கு நவுனாக இருக்கிற மாதிரி இருக்கு பட் இது வந்து ஏதோ ஒரு குவாலிட்டி ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் இட் அப்படின்றது நல்லா தெரியுது பட் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்லி அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ adverb which is used and this is a verb ஸோ இங்கே வந்து ஹெல்பிங் verb இருக்கு கரெக்டான சீக்வன்ஸ் அப்போ ஏவும் சியும் மாற போறது இல்லை அப்போ ஏ அண்ட் சி மாற போறது இல்லைன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல அப்போ டி இங்க வந்துச்சுன்னா பி இங்க வந்தா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா plant species that have independently involved a trunk and branches as a way to tower above the plants to compete for sunlight okay which is possible and option 3 so எது கரெக்டா உட்கார்ந்துருக்கோ அதை வச்சு எலிமினேட் பண்ணா கூட ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் ஓகே so next one okay so இங்க வந்து a commonly applied narrower thickens is that a tree has a woody trunk okay formed by secondary growth okay so secondary growth நமக்கு கரெக்டா தான் இருக்கு so meaning that the trunk definition each year trunk definition so இங்க வந்து ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்கா each year by growing outwards in addition so in addition to மாறாது okay so it's a phrase right so ஒரு விஷயத்துக்கு added onனா நம்ம பேசுறோம்னா in addition to that I'm trying to add on a point ன்னு சொல்லுவோம்ல அப்ப D மாறல அப்ப D இருக்கிற பிளேஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா ஓகே ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷனும் நமக்கு இருக்கு ஓகேயா ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் ஏ கரெக்டா இருக்கா ஸோ ஏ தப்பா இருக்கு எப்படி சொல்லலாம் இங்க இஸ் சொல்லியிருக்காங்க இங்க திக்கின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இங்க காமன்லி அப்ளைட் நேரோவர் ஸோ ஏ பக்கத்துல யூ நீட் வாட் ஒரு சிங்குலர் நவுன் அப்போ நமக்கு டி மாறல ஏ கண்டிப்பா மாற போகுது இங்க வந்து நமக்கு ஏ ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்போ செகண்ட் ஆப்ஷனும் வராது ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர் we didn't check anything ஓகே ரொம்ப சிம்பிளா எப்படி வந்து அரைவ் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்றேன் காமன்லி அப்ளைட் narrower அப்ப என்ன வரும் சின்ற ஆப்ஷன்ல டெஃபினிஷன் பிகாஸ் we have a singular verb here ஓகே ஸோ அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் புரியுதா ஸோ அதை பார்த்தாலே ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒன் So next one என்ன கொடுத்திருக்காங்க by clarifying that there will be an assert classification standstill during the relief period for accounts that were not ready NPAs as March 1 the RBI has bought moratorium to borrowers who were worried that opting for the moratorium way turn into NPAs okay fine so இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் பிகாஸ் கண்டிப்பா அங்க பயங்கர குழப்பம் இருக்கு ஓகே ஸோ வாட் இஸ் என்பிஏன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதாவது நீங்க போய் லோன் எடுப்பீங்க எடுத்து நீங்க பே பண்ணாமலே ஒரு சில பீரியடுக்கு இருக்கீங்கன்னும் பொழுது யூ ஹாவ் லைக் என்ன சொல்றது ஒரு சர்டன் 90 டேஸ் பண்ணல 180 டேஸ் பண்ணல அதுக்கப்புறம் இன்னும் பியாண்ட் நம்ம இருக்கோம் அப்படின்னும் பொழுது இட் பிகம்ஸ் அ பேட் அசெட் ஓகே ஸோ அப்போ வந்து நமக்கு என்பிஏக்குள்ள போயிடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் ஸோ வாட் இஸ் மாரட்டோரியம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கோல்ட் லோன் ஆர் வாட் எவர் லோன் யூர் டேக்கிங் ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்க எதுவும் பே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா இருக்க பீரியட்ல இருந்து யூ ஸ்டார்ட் பேயிங் த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரைட் ஸோ அந்த பீரியட் தான் மாரட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் யூ காட் அன் ஐடியா about the words okay சரி so இப்போ வந்து ஏ இடத்துல பாத்தீங்கன்னா இங்க an யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஏ ஆப்ஷன்ல அசெட்டை கிளாசிஃபை பண்ற விஷயங்கள்னு சொல்லியிருக்காங்க வேர் there is no change in the particular option ஓகேயா அப்போ இங்க வந்து ஆல் கரெக்ட் கண்டிப்பா கிடையாது ஏ தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்க போகுதுன்னா இங்க மட்டும் தான் நமக்கு ஏ இருக்கு புரியுதா ஸோ இப்போ ஒரே ஒரு ஆன்சர் எனக்கு தெரியும் ஸோ அதை வச்சே நான் பாக்கி இருக்க ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு ஓகே அப்போ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ட்ரை டு அப்ளை ஸோ எக்ஸாம்ல இதுதான் போட்டுடலாம் ஓகே ஸோ இங்க நம்ம ஜஸ்ட் செக் பண்றோம் அப்போ சி அண்ட் பி மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ சி அண்ட் பி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்னா டியூரிங் த period okay period is noun அப்ப ஏதோ ஒரு period அப்ப moratorium period okay so it's a adjective அப்ப இங்க என்ன சொல்லலாம் இங்க ஒரு adjective நமக்கு தேவைப்படும் அப்ப அந்த moratorium இங்க வந்துருச்சு அப்ப இங்க பாத்தீங்கன்னா has bought relief to borrowers okay so borrowers க்கு relief கொடுத்திருக்காங்க who were worried okay that opting for the moratorium may turn into NPA வா மாறிடுமா அப்படின்ட்டு ஏன்னா moratorium period வந்து நம்ம பே பண்ற பீரியட சொல்றோம்ல அது வந்துட்டு அப்படியே இதுவாகி NPA மாறிடுமான்றத சொல்லியிருக்காங்க ஸோ இங்க ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன்
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வரும்பொழுது ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஐ ஹவ் ஆஸ்க்ட் யூ டு ரீட் இட். ஓகே. ஸோ அப்பதான் நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஆன்சர் கரெக்ட்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ லெட்ஸ் ரீட் இட். தி ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ ஆஃப் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகே. ஸோ என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு. ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இமிகிரண்ட்ஸ். ஸோ இமிகிரண்ட்ஸ்னா என்னன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ போன இதுலயே லைக் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் தே கம் அண்ட் reside in a particular place. Okay, so அங்க permanent இருந்துடணும்னு பார்ப்பாங்க. அவங்கள immigrants சொல்லுவோம். சரியா? Okay, so and their tendency to have, okay, so larger families than. So இங்க have larger வருது. largerக்கு இங்க than சொல்லிட்டாங்க. comparison case. The American born kept the increase of population at a much higher level than could otherwise be sustained. So B பக்கத்துல sustained இருக்கு. சரியா? So couldன்றது modal verb. பக்கத்துல நமக்கு V1 form இருக்கு. So இங்க வந்து V3 form கொடுத்திருக்காங்க. So do you have any error? It is option 5 தான் கரெக்டான answer. Okay, next question. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே அமங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமங் கரெக்டா? இங்கே பேசியிருக்கிறது என்னது? 1900 அண்ட் 1914. ஓகே. ஸோ அங்கேயே வந்து நமக்கு தப்பு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிட்வீன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பிட்வீன் 1900 and 1914 manufacturing production nearly doubled and overtook agriculture as the main source of national wealth. So option 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so during the height of glaciation, North America was mantled by two vast ice sheets that extend from the Greenland to British Columbia. Okay, so இங்க வந்து from யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா 2 இருக்கு. இங்க இருந்து இங்க வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுல நமக்கு தெளிவாயிடுச்சு. சரி, ஸோ டியூரிங் அப்படின்னும் பொழுது இந்த பர்டிகுலர் கிளேசியேஷன். ஓகே, ஸோ கிளேஷியர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? ஐஸ்பர்க்ஸ், ரைட்? ஸோ அந்த பனி பாறைகள் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அது என்ன மெல்ட் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும், அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இங்க நார்த் அமெரிக்கா வாஸ் மேண்டில்ட் பை டூ வாஸ்ட் ஐஸ் ஷீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வாட் ஆக்சுவலி இந்த டூ வருமா? ரொம்ப எக்ஸசிவா இருக்க ஒரு விஷயத்த சொல்றது. டூ வாஸ்ட் ஐஸ் ஷீட்ஸ் that. அப்போ இந்த ஷீட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ விச் இஸ் ப்ளூரல். அப்போ எக்ஸ்டெண்ட்ன்ற ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஃப்ரம் இந்த பிளேஸ் இருந்து இந்த பிளேஸ். ஸோ வேர் யூ ஹேவ் த எரர்? ஆப்ஷன் 3ல நமக்கு எரர் இருக்கு. ஸோ எவ்வளோ மைன்யூட்டான எரர்ஸ் இருக்கு. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள டெப்த்துக்கு பார்த்தா எரர்ஸை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஸோ தட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகே, சரி. ஸோ இட் அப்பியர்ஸ். அப்போ இட்ன்றது இட்ஸ் ப்ரொனவுன், ரைட்? ஸோ அந்த ப்ரொனவுனுக்கு பக்கத்துல யூ ஹாவ் அ சிங்குலர் வேர்ப். அப்போ that humans, okay, literal exploded. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹியூமன்ஸ். இங்கே V2ல ஒரு வேர்ப் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? adverb யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? literally exploded into a new world living off a fauna that was unused to such formidable predators. Okay, so இங்க வந்து நம்ம ஒரு வார்த்தையும் நம்ம செக் பண்றோம். சரியா? ஸோ செக் பண்ற இடத்துல நீங்க என்ன வேர்ப் எங்க வரும், எங்க அட்வர்ப்ஸ் வரும், எங்க அட்ஜெக்டிவ்ஸ் வரும், இந்த கிளாரிட்டி இருந்தாலே நீங்க எரர் ஸ்பாட்டிங்க போட்டுற முடியும். ஸோ where you have the error in the first part of the sentence. Okay, so next one. The human population rose rapidly then stabilized as people adapted for a great variety of natural environments, everything from rocky coast to desert and dense forest. Okay, so இங்க நார்மலா பார்க்கும்பொழுது the human population கொடுத்திருக்காங்களா, which is subject வந்து சிங்குலரா தான் இருக்கு. ஆனா பாஸ்ட்ல பேசியிருக்காங்க. இங்க வந்து ரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது அட்வர்ப்னு சொல்லலாமா? இது வேர்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஸோ தென் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க as people adapted. So adapted is a V2 form. ஓகே, இங்க for கொடுத்திருக்காங்க preposition a great variety. அப்போ பக்கத்துல you have a singular noun. so அதை qualify பண்ணி great இருக்கு. of natural environments, everything from rocky coast to desert and dense forest. okay, அப்ப இங்க வந்து from யூஸ் பண்ணும்பொழுது to நமக்கு இருக்கு. இங்க ஒரு phrase இருக்கு. rocky coast மட்டும் இல்லாம இந்த ரெண்டு இடத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்ப and பக்கமும் ரெண்டு விஷயத்தை define பண்ணியிருக்காங்க. so where you have the error அப்படின்னு பாத்தீங்கன்னா adapted for. okay, so அதுக்காகன்னு சொல்லுவாங்க. but it is adapted to a great variety of natural environment. so யூஸ் பண்ற preposition நம்ம செக் பண்ணி போடணும். சரியா? so இங்க நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். okay, next one.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா we have fillers. ஓகே, ஸோ ஃபில்லர்ஸ்னு வரும்பொழுது சில டைம்ஸ் வந்துட்டு மீனிங் எதிர்பார்க்குற மாதிரி சில ஃபில்லர்ஸ் இருக்கும். லைக் வெக்காப் வேர்ட்ஸ் இருக்கலாம். இல்லை இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரிப்போசிஷன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கொஷனை வந்து புரிஞ்சுட்டு பாசிட்டிவ் வேர்டு வருமா நெகட்டிவ் வேர்டு வருமா அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தரவா இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரியா, the west coast and interior of North America became, so it's a verb, right? Okay, became dash drier, resulting in great environmental diversity. Okay, so இங்க verb வந்திருக்குன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், adverbs தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப adverb நீங்க சொன்னா progressively மட்டும் தான் இருக்கு. இப்ப பாருங்க ly ஃபார்ம்னா நார்மலா நமக்கு adverbs நம்ம சொல்லுவோம். சரியா, so not in all cases, sometimes அத வந்து நம்ம adjectiveல கூட சில வார்த்தைங்க நம்ம வெக்காப் செஷன்ல கூட பார்த்துருப்போம். சரியா, ஸோ இங்கே கான்டெக்ட்ல பார்க்கும்பொழுது ப்ரோக்ரஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ திஸ் வேர்ட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so next is in the desert interior paleo Indians. Okay, paleo Indians na என்னது earlierல இருந்த inhabitants அப்படி சொல்லுவாங்க. And archaic culture. Okay, so old fashioned cultures developed a dash expertise with wild plant foods. Okay, okay, so இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், இருக்கு, you have a noun here, so you need an adjective here. Okay, so average கொடுத்திருக்காங்க, common, familiar, remarkable and ordinary. Okay, so இது எல்லாமே நம்ம நவுனா யூஸ் பண்ண முடியும்ல. ஓகே, ஸோ இல்லாட்டி இதை வந்து நீங்கள் அட்ஜெக்டிவா சொல்லுங்க, ஃபெமிலியர் ஒன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் இட் இஸ் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ நவுனா யூஸ் பண்றீங்க, எதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண முடியும், ஆப்வியஸ்லி இட் இஸ் ரிமார்க்கபிள் எக்ஸ்பர்டைஸ் வித் வைல்டு பிளான்ட் அண்ட் ஃபுட்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so as ice age sea levels rose and flooded estuaries and bays, the Pacific coast of North America, and a great and predictable bounty of fishes and sea mammals. Okay, சரி. So இங்க சொல்லும் பொழுது rose and flooded, which is past தானே, and யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சொல்லும் பொழுது எஸ்டுரிஸ் அண்ட் பேஸ், அடுத்த பார்ட் ஆஃப் ஒரு ஃப்ரேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது பசிபிக் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா, யூ நீட் அ வேர்ப். ஓகேயா, அப்போ வேர்ப் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும், V2 ஃபார்ம்ல தான் இருக்கணும். இங்க எங்க V2 ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து V1ல யூஸ் பண்ணலாம், இதை நவுனா யூஸ் பண்ணலாம். கரெக்டா, அப்ப இது மட்டும் தான் நமக்கு V2 or V3 யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து V1 INGன்னு சொல்லலாம். ஸோ வாட் ஹேஸ் டு கம் ஹியர், V2 which will not change the particular tense. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, supported a great and a predictable thing. Okay, சரி. So next one, predictable food supply supported dash hunter gather cultures in southeast Alaska and Pacific Northwest and along the southern California coast. Okay, so இங்க இருக்கிற blank-க்கு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல sedentary is non active இருக்கிற ஒரு விஷயம். Okay, so it is not active ன்னு சொல்லலாம். Energetic is also a positive word. Mobile and move. Mobile is மொபைல், நம்ம மொபைல் விஷயங்கள் பண்றாங்க, மூவபிளா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ப்ரிடிக்டபிள் ஃபுட் சப்ளை சப்போர்ட்டட் வாட் டேஷ் அண்டர் கேதர் கல்ச்சர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இங்க வந்து யூ கேன் யூஸ் இட் ஆஸ் supported sedentary hunter gather cultures in Southeast Asia. Okay, so not active இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணிருக்கு, and the Pacific West and along the Southern California coast ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். Okay, so next one. So next one is like after about 4000 BCE, when sea levels stabilized, many of these societies enjoyed periods of remarkable social and political something. So you need a noun here. So noun வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், இந்த இடத்துல நவுனா இருக்கிறதுக்கு sophistication இருக்கு. ஓகே, ஸோ விச் இஸ் லைக் ஆனஸ்டா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நம்ம இன்ஜென்யூஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லலாம். ஓகே, ஸோ க்ரூடா இருக்காங்க, நேவா இருக்காங்க. ஓகேயா, ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலா நெகட்டிவா இருக்கிறதுக்கு சொல்லலாம். அப்போ இங்க வந்து என்ன மீனிங் வரும், these societies enjoy பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது which is sophisticated. ஓகேயா, ஸோ enjoy the periods of remarkable social and political. sophisticatedனா ஒரு அளவுக்கு வந்து வசதியா கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கிறது தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் வேர்டை தான் எடுக்கணும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து we have wrongly spelled. ஸோ wrongly spelledன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த போல்டா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதுவே ஆன்சரா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அந்த வேர்டோடைய ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, பட் அது மீனிங் வந்துட்டு
லிட்டில் சேஞ்ச்ல கூட நமக்கு வேர்ட்ல இருக்க ஒரு ஸ்பெல்லிங் சேஞ்ச்ல கூட வந்து the word ஓட மீனிங் வந்து differs. ஓகே, ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இங்க நீங்க பாப்பீங்க. ஸோ அதில் கேர்ஃபுல்லா we have to note it. Okay, the interviewer in a vain attempt to give St. Clair another opportunity to repair the damage done by his earlier answer rephrased the question. Okay, so in a vein. So what is this? இந்த vein ன்னு சொன்னா நமக்கு இருக்கிற நரம்ப சொல்லுவாங்க. ஓகே, actually it was a vain attempt. Okay, so ஒரு useless attempt நம்ம இது சொல்லலாம். So ரெண்டுத்தையும் vain ன்னு தான் pronounce பண்றோம். But the spelling, when the spelling changes, it has different meaning. Okay, so எங்க error இருக்கு? First optionல தான் error இருக்கு. Next one. Okay, so this is the process of bending the tops of bulbing onion and garlic plants to the ground after the leaves wither. Okay, so leaves wither ஆகுதுன்னா அது உதிர்ந்து போறத சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவீங்க? VIWITHER, which is option D தான் கரெக்டான ஆன்சர். Okay, next one. In 2013 report done by the American Bird Conservancy found that a single neonic corn kernel can kill a songbird. Okay, so what is neonic? New corn kernel. Okay, so ஒரு இன்னர் பார்ட்ல இருக்கிற ஒரு சின்ன seed அப்படின்னு சொல்லலாம். So இந்த kernelக்கு என்ன ஸ்பெல்லிங்னு பாத்தீங்கன்னா KERNEL. Okay, it is not A, it is E. Okay, so there's a spelling error, which is option C தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next one. Okay, so in addition to the Crusaders used light cavalry and horse archers in large numbers to harass the enemy, to scout and to supplement the knights. Okay, so இங்க என்ன சொல்லிருக்காங்க? Crusaders. Okay, so இவங்க வந்து ஒரு பிலீஃபோட ஒரு சில விஷயத்தை பண்ணுவாங்கல்ல, so which is true அப்படின்னு நினைச்சு அதை சொல்லலாம். Okay, so cavalry is ஒரு அகனில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். harass is அவங்களை துன்புறுத்துறோம். ஹராஸ்மெண்ட்லாம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க வந்து வேர்பா யூஸ் பண்றாங்கல்ல, டூ பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெல்லிங் எரர்ஸ். ஓகே, ஸோ இங்க நைட்டும் நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ எரர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதே கேஸ் தான், பட் இங்கே வந்துட்டு நம்ம 4 விஷயத்த வந்து சேர்க்க போறோம். ஸோ அதுக்கு நமக்கு உள்ள கண்டிப்பா க்ளூ வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பிக் பண்ணிட்டாலே we can find out the particular answer. ஓகே, சரி. ஸோ இப்போ போடலாம். Okay, so performers adhered to social distancing measures during the live portions. Okay, so இப்படி ஒரு sentence start ஆயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே and இருக்கு. ஓகே, ஸோ andல முடியுமா ஒரு சென்டென்ஸ்? அப்போ Qல கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ் முடியாது. ஸோ 2 ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு. சரி, இப்போ இங்கே டான்சஸ்ன்னு ஒரு ப்ளூரல் வேர்டு இருக்குன்னா நமக்கு அடுத்தது கூட சேர்க்க போற வேர்டுமே ப்ளூரலா தான் இருக்கணும். ஓகே, ஸோ டான்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ், டான்சர்ஸ் and other performances representing and highlighting the culture of Japan. So இங்க வந்து verb இருக்கு. So அதனால we have to think. So இங்க வந்து past verb இருக்கு. Okay, so இங்க Q and S வந்து செட் ஆகுற மாதிரி தான் நமக்கு இருக்கு. Q and S, Qக்கு அப்புறம் நமக்கு S வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ எஸ் அதுக்கப்புறம் நமக்கு Q வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ Qக்கு அப்புறம் Pன்றதை இங்க போட்டிருக்காங்க, பட் இங்க வந்து it is making sense. So let's read and see. So the closing ceremony was largely pre-recorded with some live segments. Okay, so performers adhered to social distancing measures during the live portions. The ceremony included a moment of remembrance consisting of dances and other performances representing highlighting the culture of Japan. Okay, so which is option 1. So கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா ரீட் பண்ணி எக்ஸாம்ல பாத்துறணும். ஓகேயா, ஸோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா கோ வித் த ஆன்சர் டிக். அந்த பிளாங்க் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா, லைக் எண்ட் எல்லாம் அதை வச்சு போட்டுடலாம். அப்படி இல்லை கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா யூ ஹாவ் டு ரீட் இட். ஓகேயா, சரி. ஸோ இங்க ஃபேட்டிமிட் அப்படின்னா இட் இஸ் ஒரு மெம்பர் ஆஃப் த டைனாசிட்டி இருக்காங்கள தான் த ஃபேட்டிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஸோ இங்க வந்துட்டு வேர் டு ஸ்டார்ட் த பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே, ஸோ எந்த சென்டென்ஸை வந்து ஸ்டார்டிங்காக எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்லி அ பார்ட் ஆஃப் தேர். ஸோ தேர் யாருன்னு நமக்கு தெரியாது. அட் டான் ஆன் 12 ஆகஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் அந்த 12th அன்னைக்கு இருக்கிற ஒரு பிகினிங் டைம். ஓகே, த க்ரூசேடர் ஆர்மி லான்ச்ட் அ சர்ப்ரைஸ் அட்டாக் ஆன் த Fatimid. ஓகே, இவங்க அட்டாக் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க Fatimids had failed to post enough guards. ஸோ அட்டாக் நடந்திருந்தா தான் இவங்க வந்துட்டு enough guards போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ இது இருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்மி ஸ்டில் ஸ்லீப்பிங் இன் இட்ஸ் கேம்ப். அப்போ அட்டாக் நடந்திருக்கு. அப்போதான் அப்போ Q தான் நமக்கு பிகினிங் சென்டென்ஸ். அப்போ Qல நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ இங்கே சொல்லும் பொழுது
Q சொல்லியாச்சு. Q சொன்ன பிறகு என்ன சொல்லலாம்? Surprise attack on the Fatimid army still sleeping. Fatimid only a part of their army capable of fighting. So what will come? ஸோ இங்கே வந்து கியூக்கு அப்புறம் நம்ம ஆர் சொல்ல முடியும் த ஃபாட்டிமிட் ஆர்மி ஓகே ஸோ என்ன ஆர்மின்னு சொன்னால் இவங்க மெம்பர் ஆஃப் டைனாசிட்டின்னு சொல்லல ஸ்டில் ஸ்லீப்பிங் இன் இட்ஸ் கேம்ப் அவுட் சைட் த டிஃபென்சிவ் வால்ஸ் ஆஃப் அஸ்கிலின் ஓகேயா ஸோ அப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா த ஃபாட்டிமிட்ஸ் had failed to post enough guards leaving only a part of their army capable of fighting ஸோ ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாக்கி கார்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லாம இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க புரியுதா ஸோ தேவர் இன் ஸ்லீப்பிங் மோட் ஓகே ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர் சம்டைம்ஸ் த மீனிங் மேக்ஸ் யூ டு ஃபார்ம் த பர்டிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபார் த டியூரேஷன் ஆஃப் அன் அசஸ்மெண்ட் சைக்கிள் ஓகேயா ஸோ இந்த மாதிரி ஃபாரின் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பட் இங்கே கமா போட்டு ஒரு ஃப்ரேஸை முடிச்சிருக்காங்க ஓகே ஸோ இங்கே வந்து நமக்கு முடியுமான்ற டவுட் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீல ஒரு சென்டென்ஸ் முடியாது ஏன்னா ஹூ ஆர் வாட் ஓகே ஸோ தெரியல அவ பீல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதா அதை எலிமினேட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் மீட்டிங்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆனுவலி ஓகே ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்கு half broken இருக்கு this panel so some panel is there அப்போ this cannot be an introductory sentence அப்போ introductory இருக்காதுன்னா first option போயிருச்சு so IPCC is governed by delegates from member states who hold plenary okay so இங்க வந்து introductory மாதிரி இருக்கு okay so nominated by governments and observer organization to prepare IPCC reports so R is the introductory and you have only this option so we'll just try out with this so plenary meetings okay so hold a plenary meeting at least once annually okay so government delegates க்கு சொல்லிருக்காங்க from member statesல வந்து இந்த மாதிரி நீங்க hold பண்ணனும் once annually ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி so இந்த panel அப்போ இந்த particular panel is what group okay so elects a bureau of scientists that serves for the duration of an assessment cycle which in turn வந்து selects the experts who are so அப்ப are என்னும் பொழுது you need a plural verb right so அப்போ என்ன போட முடியும் nominated by governments and observer organization to prepare IPCC reports which is option 3 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ பேர் பண்ணுங்க பேர் பண்ண முடியல அப்படின்னா உள்ள இருக்க மீனிங்கா தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ தெரிஞ்சுக்கும் பொழுது ஆன்சரை கண்டிப்பா யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன் ஓகே ஸோ செஷன் கம்ப்ளீட்டா பார்த்துருந்தா நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ see you guys tomorrow have a very great day thank you